ஒரு ஊர்ல ராமு மற்றும் சோமு என்று 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் மரம் வெட்டும் தொழில் செய்து தனது குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. ஒரு நாள் ராமு மரம் வெட்டும் தொழிலுக்கு போனாரு. அது ஒரு ஆற்றங்கரை ஓரம். தான் மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது திடீர்னு அவரோட கோடாலி அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. ஐயோ பாவம், அவருக்கு இருந்ததே அந்த ஒரு கோடாலி மட்டும்தான். அதை நினைத்து மனம் வருந்தி அழுதாரு. அந்த ஆறு மிகவும் ஆழமானது. அதனால தன்னால இறங்கி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ராமு அழுதுகிட்டே இருந்தாரு. அப்போது அவரோட அழுகுரலை கேட்ட தேவதை அவர் முன் தோன்றியது. ராமுவிடம், ஏன் அழுகிறாய் என்று கேட்டது அந்த தேவதை. தனது கோடாலி ஆற்றில் விழுந்த கதையை சொல்லி அழுதார் ராமு. அந்த கோடாலி இல்லை என்றால் தனக்கு வேறு கோடாலி இல்லை என்றும், இந்த கோடாலிதான் தனது வருமானத்திற்கான ஒரே வழி என்றும் கூறி அழுதார். ராமுவின் அழுகையை பார்த்து இறங்கி அந்த தேவதை சொன்னது, கவலைப்படாதே, நான் உனது கோடாலியை எடுத்து வருகிறேன் என்று கூறி ஆற்றுக்குள் சென்றது. திரும்பி வந்த தேவதை ராமுவிற்கு ஒரு தங்க கோடாலியை கொடுத்தது. இல்லை, இது என்னோட கோடாலி இல்லை என்று சொன்னார் ராமு. வியந்த தேவதை மறுபடியும் ஆற்றுக்குள்ளே சென்று ஒரு வெள்ளி கோடாலியை எடுத்து வந்து கொடுத்தது. இல்லை, இது என்னோட கோடாலி இல்லை என்று மறுபடியும் சொன்னார் ராமு. இம்முறை ஆற்றுக்குள் சென்ற தேவதை ராமுவோட கோடாலியை கொண்டு வந்து கொடுத்தது. சந்தோஷப்பட்ட ராமு, ஆம், இது என்னோடது என்று கூறினார். ராமுவோட நேர்மையையும் பேராசை இல்லாத எண்ணத்தையும் பார்த்து வியந்த தேவதை ராமுவின் கோடாலியுடன் தங்கம் மற்றும் வெள்ளி கோடாலியை பரிசாக கொடுத்துவிட்டு சென்றது. சந்தோஷத்தில் வீட்டிற்கு சென்றார் ராமு. வீட்டில் தன தாயிடம் நடந்த விஷயத்தை சொல்லி சந்தோஷப்பட்டார். இதை வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அவரது நண்பர் சோமு. மறுநாள் தனது கோடாலியை எடுத்துக்கொண்டு மரம் வெட்ட அதே ஆற்றங்கரைக்கு சென்றார் சோமு. மரம் வெட்டும் போது சோமுவின் கோடாலி ஆற்றுக்குள் விழுந்தது. தானும் ராமு அழுததைப் போல அழுதார். உடனே அவர் நினைத்தது போல தேவதையும் வந்தது. தேவதையிடம் அழுது கொண்டே கோடாலியை எடுத்து தருமாறு கேட்டுக்கொண்டார் சோமு. தேவதையும் ஆற்றுக்குள் சென்று சோமுவின் கோடாலியை எடுத்து கொடுத்தது. சோமுவோ இது என்னோடது இல்லை என்று பொய் கூறினார். அடுத்ததாக ஆற்றுக்குள் சென்ற தேவதை ஒரு தங்க கோடாலி கொண்டு வந்தது. அதனை பார்த்த சோமு, ஆமாம், இது என்னோடதுதான் என்று கூற, சோமு பொய் சொல்கிறார் என்று தெரிந்து கொண்ட தேவதை அவரிடம் சொன்னது, நீ சொல்வது பொய், நீ ஒரு பேராசை பிடித்தவர், ஆகவே உனது கோடாலியை நீயே தேடி எடுத்துக்கொள் என்று சொல்லி மறைந்தது. தனது பேராசையால் கையிலிருந்த ஒரே கோடாலியையும் இழந்து வருந்தினார் சோமு. ஆகவே குழந்தைகளே, நீங்க நேர்மையாயிருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பேராசை படக்கூடாது. அப்படி பண்ணுனீங்கன்னா சோமுவிற்கு ஏற்பட்ட நிலைதான் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். கதையின் கருத்து: நேர்மையே உயர்வை தரும், பேராசை அழிவை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.